திரு மோகன் சார், பல தேர்தலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கூட்டணிகள், பல புதிய முகங்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. இந்த 2026 தேர்தலை நீங்கள் வித்தியாசமான தேர்தலாக பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. எந்த வகையில் வித்தியாசம்? இதுவரை இந்த தமிழ்நாட்டில் பொறுத்தளவு, தேர்தலை பொறுத்தளவு அதிக வாக்குகள் இந்த தேர்தல் தான் கணிசமாக 85.1.5 பெற்றிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அது என்ன மாற்றம்னு தெரியாது, அது கேள்விக்குறி. இப்போ மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு கேளுக்க அது மாற்றம் வேறு மாதிரி இருக்கலாம், அது நான் எங்களுடைய சாதகமாகவும் இருக்கலாம். ஒன்று, அதாவது 4 முனை பாருங்க. இல்லை, அப்படிதான் எதிர்கட்சி அப்படிதான் சொல்லுவான், அவன் என்ன வரமாட்டான், அதுக்காக அப்படி பேசுவாங்க. அதை பற்றி நீங்கள் வாக்குகள் பதிவானதுக்கு மிக முக்கிய காரணம் அடிப்படை அதுதான். அதாவது எஸ்ஐஆர் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த எஸ்ஐஆரில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க. முன்ன இருந்த 6 lakhs என்ற 6 crores வந்து 5 crores கொண்டு வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இறந்தவர்கள், மாற்றம் செய்தவர்கள், இதெல்லாம் பண்ணி இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதனால் குறைஞ்சது. ஆனால் அந்த குறையும் போது ஓட்டு அதிகமாக இருக்குது. அதிகம் பேர் வந்து ஆவலாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா, சேஞ்ச் இஸ் இன்வெட்டபிள், ஒன் ஹூ ரெசிஸ்ட் ஃபார் சேஞ்ச் வில் டிஸ்ட்ராய். இது வந்து கௌதம் புத்தம் சொல்லியிருக்கார். அதாவது மாற்றம் தவிர்க்க முடியாதது, அதை தடுக்க நினைத்தால் தடுப்பவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று புத்த மதகன் சொன்னார். அதாவது மாற்றம் என்ன, ஓட்டு வந்து அதிக அளவு போட்டு மக்களுடைய நிலைமையை வந்து காமிக்கிறாங்க, பூஸ்ட் பண்றாங்க. பாருங்க எவ்வளவு ஓட்டு போட்டு. அது யாருக்கு எப்படி சில அவுடினோ டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் வந்து டிவிகே, அப்புறம் நாம் தமிழர், மே 4 பேருமே வருவாங்க. மே 4 மே 4 தெரியும் யார் வருவாங்கன்னு. ஸோ அது வந்து இப்போ நம்ம கணிக்க முடியாது. நம்ம சொல்கிறோம், அதாவது இவங்க வந்து நாட்டினுடைய மக்களுக்காக வளர்ச்சியை பற்றி பேஸ் பண்ணி இவங்க கேட்குறாங்க. இவங்க அதை குறை சொல்லி இவங்க கேட்குறாங்க. இவங்க சொன்னதெல்லாம் கேட்கலாம், அவங்க பண்ணதையும் சொல்லி அவங்க கேட்குறாங்க. இருக்கலாம், தப்பில்லை. ஆளும் கட்சி தான் எதிர்கட்சியை குறை சொல்லி மட்டுமே ஓட்டு கேட்டு இல்லை, ரெண்டுமே கேட்குறாங்க. இப்போ இவங்க ஒரு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னால், நெக்ஸ்ட் எலெக்ஷன் நாங்கள் 2000 ரூபாய் தரேன்னு அவங்களே சொல்கிறாங்க. யார்? டிஎம்கே பீப்புள். அதை நாங்களும் தருவோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தரல, நீங்கள் மாற்றில சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வாக்குறுதி வெளியிட்டது அதிமுக, அதுக்கப்புறம் தான் திமுக வெளியிட்டாங்க. அப்போ இவங்களை பார்த்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி அல்ல, கொடுத்தது யார்? இந்த 10 ஆண்டுகள் 1000 ரூபாய் யாராவது வாங்கியிருக்காங்களா? இல்லை, பெண்கள் 1 கோடி பேருக்கு மேலே வாங்கலை. 1,31 லட்சம் பேர் வாங்கியிருக்காங்களா இல்லையா அட் பிரசன்ட்? அப்போ அவங்க எங்கே வாக்களிப்பாங்க, யார் கழிப்பாங்க, நீங்கள் தான் தீர்மானிக்கணும். எங்க அளிப்பாங்க? நீங்கள் தான் தீர்மானிக்கணும்னு சொல்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி தீர்மானிச்சிட்டாங்க. அது போட்டு தெரியும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல்ஸ் 324 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, செக்ஷன் 21(3) ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 பேஸ் பண்ணி எஸ்ஐஆர் வந்து மாடிஃபை பண்ணாங்க. இருக்கிற சூழ்நிலைக்கேற்ப எவ்வளவு ஓட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லிட்டு மெஷர் பண்ணி அதுக்கான இதை வந்து பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது, பாராட்டக்கூடியது தான். அது வேறு மாதிரி சொல்லப்பட்ட கருத்து அது மாற்ற செய்து, இல்லை நாங்கள் வந்து சீக்கிரமாக முடிக்க முடியாது என்பதுக்காக தான் நாங்கள் சொல்லுது. அவங்க எப்போ கொண்டு வந்தாங்க, அதை அவங்க கொண்டு வந்தது வந்து எப்படியெல்லாம் மடை மாற்றலாமோ அப்படியெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி மடை மாற்ற வேலையை தான் பண்ணியிருக்கீங்க. 27 அக்டோபர் 2025 தான் சொல்கிறாங்க, நாங்கள் இதை வந்து எஸ்ஐஆரை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவோன்னு. இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்னு அவங்க கேட்டாங்க, அவ்வளோதான். அந்த எதிர்ப்பு தான் இருந்தது, வரக்கூடாது சொல்லல பண்ணிட்டாங்கல்ல. அதுதான் நானும் சொல்றேன். அப்ப நீங்க எதிர்த்தது தவறு என்று நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எதிர்ப்பு என்ன எதிர்ப்பு நீங்க எல்லாம் பார்க்கல. அது எதிர்ப்பு என்னன்னா, இது இந்த ஷார்ட் பீரியட்ல எந்த மாதிரி அத பிரபலமா பண்ணீங்க? இந்த மாதிரி இஸ்லாமிய ஓட்டுகள் எல்லாம் அவங்க நீக்கிடுவாங்க, இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஓட்டு போட முடியாது, சிறுபான்மையின மக்களுக்கு இவங்க வஞ்சிச்சிருவாங்க, ஓட்டே இருக்காது அப்படின்ல நீங்க மக்களுக்கு என்ன அப்படிதான் ஆயிருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல போய் பாருங்க, தமிழ்நாட்டுல பேசுறீங்க, வெஸ்ட் பெங்கால்ல நம்மள விட இங்க இன்னும் அதிகமா அங்க ஓட்டு பதிவாயிருக்கு. அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போ அது வந்து அதாவது நேரம் காலம் வந்து பேஸ் பண்ணி தான் அவங்க அகைன்ஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா கொண்டு வந்தது எப்போ கொண்டு வந்தாங்க அவங்க? 27 அக்டோபர் 2025. இதுக்குள்ளே முடியுமா, உங்களால முடிக்க முடியுமா? அவங்க என்ன சொல்றாங்க, மூன்றாவது ஃபேக்டரா வந்த அந்த ஒரு கட்சி திமுகவோட கோர் ஓட்டை தான் பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அப்படி இல்ல. எப்படி நீங்க சொல்ல முடியும்? எப்படி சொல்றாங்க? திமுகவோட கோர் ஓட்டு தான் மூன்றாவது கட்சிக்கு போயிருக்குன்னு. இல்ல, நீங்க சினிமா மோகம் எங்க இருந்து வருது? சினிமாவிலேருந்து வந்து கட்சி எது? ஏடிஎம்கே தானே.
ஸ்டாலின் எம்ஜிஆர் எங்க தானே. இருந்தாரு? உதயநிதி எங்க இருந்தாரு? அவங்கலாம் ஹீரோ கிடையாது. கருணாநிதி எங்க இருந்தாரு? அவங்கலாம் ஹீரோ கிடையாது. வசனம் ஒத்துக்கிட்டாரு. எழுதிருக்கலாம். அவங்க வசனம் ஒத்துக்கிட்டாங்க. எழுதிருக்கலாம். அவங்க ஹீரோ இல்ல, ஜீரோ. சினிமால இருக்காங்க. நான்காம் தேதி ரிசல்ட் காட்டுவாரு. சினிமால இருந்து வந்தவர் நீங்க லீட் சினிமால பண்ணவர் இருந்து வளர்ந்தது தானே கருணாநிதி, அவங்க எம்ஜிஆர் கட்சி அதுல தான். தானே வளர்ந்தாங்க. சினிமா என்பது ஹீரோல இருந்து வந்தவர் எம்ஜிஆர். அதுதான் நீங்க பார்க்கணும். அவருக்கு பெரிய மாஸ் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அந்த ஏடிஎம்கே ஹீரோவை வளர்ச்சி தானே பெற்றது. திமுக வளர்ச்சிக்கு பயன்படுத்துனீங்க. அப்ப அவரு அவரு ஹீரோவா எம்ஜிஆர் தெரியலையா டிஎம்கே தான் வளர்ந்தாரு அடிப்படையில். நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே வளர்த்தவரும் ஏடிஎம்கே வளர்த்தவரும் எம்ஜிஆர் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. புரியுதுங்களா? ஆனால் அதற்கு அப்புறம் வந்து அது சரியான முறையில் அது லீட் பண்ணலை. அதனால தான் இப்போ இங்கே ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் அது ஏடிஎம்கே சொல்கிறேனே, இல்லை அதுதானே தோல்வியை கண்டிருக்காங்க தொடர்ந்து. அது ஒன்று. திமுக தோல்வி கண்டதே இல்லையா? அது வெற்றி முகத்தை கொண்டு வந்துட்டாங்க. 2011 எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க? 2021 நான் சொல்ல இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னு தான் கேட்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டியா கேட்பாங்க. என்ன கேட்குறீங்க நீங்க? இன்னைக்கு என்ன சாப்பிட்டியா கேட்பாங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல. 2011 தான் அதிக ஓட்டு போல ஆயிருக்கு இல்லையா? திமுக எத்தனைன்னு கேக்குறேன் நான். 2011 அதிகமா போலாச்சே, திமுக எத்தனை சீட்டு வின் பண்ணுச்சு? இப்போ நான் எந்த வருஷம் வந்து அதிக போல ஆச்சுன்னா இந்த வருஷம் வந்து அதிகமாக போலா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து 2011 போலா இருக்கு அதிகமானு சொன்னேன். அதுக்கு முன்னாடி 67 தான் அதிகமாக போலாச்சு. இதுதான் வந்து இந்த நிகழ்வுகள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மக்கள் வந்து இன்னைக்கு எழுச்சியோட ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டை நம்ம தீர்மானிக்க முடியாது. நீங்க வந்து அதை அசம்ஷன் பண்ண முடியாது. நீங்க ஜோசியர் இல்லை. நீங்க 4ஆம் தேதி தேர்தல் எண்ணுகின்ற பொழுதுதான் யார் மக்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு தெரியும். ஒரு புது அணி வருகின்ற போது நிறைய பேர் இதை வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அப்ப அது திமுகவுக்கும் பொருந்தும். திமுக எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது 3வது அணி ஒரு அணி வந்திருக்கு. அதுக்கு ஒரு மாஸ் இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. அது எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு வாங்குவான்னு சொல்ல முடியாது. ஒரு 20% ஓட்டு வாங்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்கலாம் சொல்றாங்க. அதே போல சீமான் ஓட்டு கொஞ்சம் குறையலாம்னு சொல்றாங்க. அது 5% மாறுவாங்க. அப்ப 25 ஒரு 25%. மீதி 75 இந்த ரெண்டு கட்சிகளுடைய ஷேர் தான். அதில் யார் மேலோங்கி இருக்காங்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. இதுதான் வந்து சம்பிரதாயம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் ஏற்படும். அதுதான் நான் மாற்றத்தை பற்றி சொன்னேன். மாற்றம் ஏற்படுவது இல்லை. அந்த மாற்றத்தை தவிர்க்க வந்திருக்கவர் விஜய். அவர் யார் ஓட்ட பிரிக்க போறார்? இப்போ சினிமாவிலிருந்து வந்தவர். அவர் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். இப்போ கணிக்க அதாவது அதிகமா ஓட்டு யார் ஓட்ட பிரிக்க போறார் அவங்க தான் வருவாங்க. புரியுதுங்களா? அது டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் விஜய் யார் ஓட்ட பிரிக்க போறார் அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் வந்து தீர்மானிக்கும். நான் சொல்றேன். விஜய் இல்லைன்னா திமுக தோத்துருக்கும் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. விஜய் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே தானே வரும். அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வரும்போது இப்போ ஒரு அணியில இருந்து இப்போ 5 ஆண்டு காலம் தான் ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க 2011. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாங்களா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுடைய வந்து செய்த சாதனையை பேஸ் பண்ணி அவங்க வந்தாங்க. அதுபோல் இந்த ஆண்டும் 2021 இருந்து தமிழ்நாட்டு வரலாற்று 2வது முறை ஆட்சிக்கு வந்த வரலாறு. அதுதான் இந்த வரலாறு படைக்கலான்றேன். ஏன் படைக்கக்கூடாது? இப்போ ஒருத்தர் வந்து மாற்றம் ஏற்படுத்துறாரா இல்லையா? 85 விழுக்காடு திமுக 2ஆம் முறையா வந்தது இல்லை. இல்லை, இதுதான் இது நம்மளுடைய நிகழ்வுகள் அப்படிதான். இது அதாவது 2 முறை தான் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்து மாற்றம் செய்திருக்காங்க. இல்லைன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி 2 பேரும் 5 வருஷம் தான் வந்திருக்காங்க. மாற்றம் பண்ணி இல்லை. அது போல இந்த ஆண்டும் இவங்க வந்து அவங்களால முடிஞ்சது, ஏன் திமுகவால முடியல? அது இந்த வாட்டி முடியறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு எல்லாவித உரிமையும் கொடுத்திருக்காங்க. அவங்க பஸ் கட்டணமாக இருந்தாலும் அவங்க கல்வி கட்டணமாக இருந்தாலும் அவங்களுடைய 1000 ரூபாய் மாசமாக கொடுத்து 1,31,00,000 பெண்கள் வந்து அதுக்கு வந்து பயனடைஞ்சிருக்காங்க. 1,31,00,000 பெண்கள்ல எத்தனை வீட்டு பெண்கள் பாலியல் தொல்லைக்கு உள்ளானாங்க அப்படின்ற கணக்கெடுத்தா அந்த ஓட்டெல்லாம் உங்களுக்கு வருமா வராதான்னு தெரிஞ்சிடும். அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் நடப்பிருந்தா ஒட்டுமொத்தமாக 1,31,00,000 கம்பேர் பண்றீங்களே. எந்த விதத்துல நியாயம் இது? தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு மற்ற இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு அதிகமாக குறைவாக இருக்கிறது தமிழ்நாடு தான். 12வது இடத்துல இருக்கு. அது நீங்களா கற்பனை? அது கற்பனை, அது உண்மை கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுங்க. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. அது மாதிரி தான். நீங்க உண்மையை காட்டணும். எல்லாமே நீங்க சொல்றது உண்மையா? அப்ப நான் சொல்றது உண்மையா? அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையா காட்டுங்க. புள்ளி விவரம் சொல்லுது சார். இங்க யாரும் சும்மா சொல்ல. நீங்க கொடுத்த புள்ளி விவரங்கள் படி தான் தேசிய குற்ற ஆவண காப்பகம் அவங்க அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அறிக்கை விட்டு சொன்னாங்க? இந்தியாவிலேயே பட்டியலின பெண்கள் அதிகமா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறது தமிழ்நாட்டுல தான் அப்படின்னு. அது தனிப்பட்ட உரிமை. அது கட்சியுடைய இல்ல ஆட்சியாளருடைய இதுவா சொல்லுங்க? பங்கா? பொருளாதார வளர்ச்சி வந்தா மட்டும் அரசுக்கு கிரெடிட்,
இது தனி மனித பெண்கள் பாதிக்கப்பட்ட அது ஒழுக்கம் இல்ல அப்படின்றதா? ஒரு மாஸ் கிரியேட் பண்ண ஒரு ஆட்சியுடைய பங்கு இல்லையா? கடமை தானே இல்லையா? அது ஒரு பங்கு தான். நாங்க இல்ல அதுக்கான நடவடிக்கை எடுக்காமல இருந்தாங்கன்னா நீங்க குற்றம் சாட்டலாம். எல்லா வித நடவடிக்கை இருக்காங்க. யார் பாலியல் குற்றவாளியை பேஸ் பண்ணி ஏதாவது எஃப்ஐஆர் போடாம இருந்தாங்களா, நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யாமல் இருந்தாங்களா சொல்லுங்க பாப்போம். அதுக்கான தண்டனை வாங்கி கொடுத்தாங்கல்ல. பாலியல் வன்கொடுமை தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை, தனிப்பட்ட மனிதனை பேஸ் பண்ணி, தனிப்பட்ட மனிதனுடைய இது பேஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை நீங்க வந்து இது வைப்பது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அப்படி பாலியல் வன்கொடுமை நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால், அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நீங்க சொல்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள. ஏங்க நீங்க பார்க்கல எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எத்தனை வழக்கு நாங்க பார்க்கிறோம். அந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்கு. நிறைய நாங்க அந்த வழக்கு டெய்லி பார்க்கிறோமே, அது போன்ற வழக்குகள்லாம். அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். அப்படி இல்ல, அங்கொன்றுமா இங்கொன்றுமா நீங்க பூஸ்ட் பண்றீங்க. ஒரு எதிர்க்கட்சி வந்து தான் வந்து ஆளுங்கட்சியா மாறணுன்றதுக்காக இதை வந்து ஆளுங்கட்சியை வந்து நீங்க பூஸ்ட் பண்றீங்க. இந்த மாதிரி வந்து தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. நிரூபிங்க, வேண்டாம்னு சொல்லல. ஒவ்வொரு நாளும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதும், பஸ்ல போயிட்டு இருக்கும் போதும் அதை அனுபவிக்கிற பெண்களுக்கு தெரியும் இந்த நாடு எப்படி இருக்கு, எவ்வளவு பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு. நீங்க போய் வெஸ்ட் பெங்கால்ல போய் பாருங்க, நீங்க போய் யூபில பாருங்க, எம்பி நாங்களா போயிருக்கோம். அங்க நான் சொல்றேன் இதை விட மோசமா இருக்கு. அந்த நீங்க கம்பேர் பண்ணும்போது பிஜேபி தான் அங்க இருக்கு நார்த்ல. அவங்க ஒழுங்கா ஆட்சி பண்றாங்களா? தமிழ்நாட்டு பெண்கள் இங்க இருக்கிறதா பேசுவாங்க, அவங்க வெளிமாநிலத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் அப்ப நீங்க ஏன் கம்பேர் பண்றீங்க? நான் வந்து கம்பேர் பண்றது வந்து இந்த குற்றச்சாட்டுகள் அதிகமா அங்கதான் இருக்கு. போன ஆட்சி காலத்திலும் இந்த ஆட்சி காலத்திலும் இருக்கத நான் கம்பேர் பண்றேன். நீங்க அதை விட்டுட்டு வெளி மாநிலங்களை கம்பேர் பண்றீங்க. அடிப்படை பேசிக் என்னன்னு பாருங்க. யார்கிட்ட பாயிண்ட் இல்ல பேசுறதுக்கு. அடிப்படை பேசிக் என்ன? இங்க வந்து போதைப் பொருள்ல அவங்க வந்து மயங்கி இருக்காங்க 10 ஆண்டு காலமாக, கடந்த ஆட்சியில இருந்து. புரியுதுங்களா? இந்த ஆண்டும் அது தொடருது. அதுதான் ஜாபர் சாதிக் என்ன கடந்த 10 ஆண்டுல இருந்தானா? அதுக்கு முன்னாடி இல்லையா அவன்? எங்க இருந்தா? எங்க இருந்தான்னு சொல்லுங்க. இப்ப அவனுக்கான குற்றத்துக்கு வாய்ப்பு எப்போ வந்து அவருடைய செயலாளரை பொறுப்பு கொடுத்து அவனுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பி பாருங்க, ஒரு கட்சியில வளர்த்தது யாரு? ஒரு கட்சியில ஒருத்தர் உறுப்பினரா இருப்பான், பேடா குடான்னு எப்படி தெரியும்? அவன் செய்கின்ற குற்றத்தை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்களா இல்லையா? அதுதான் நீங்க பார்க்கணும். ஒருத்தர் எந்த போட்டிலையும் வின் பண்ணாம கப்ப தூக்கிட்டு வர அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உளவுத்துறையில எங்க ஆளுன்றப்போ அப்ப உள்ள கட்சிக்குள்ள இருந்து போதைப் பொருள் கடத்தவன எப்படி கண்டுபிடிக்க முடியும் உளவுத்துறை? என்ன எதிர்க்கட்சி என்ன பண்றீங்க? ஏன் சட்டமன்றத்தில் இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணது இல்லையா? நான் திருப்பி கேட்கிறேன், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா? ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி வந்து அவங்க தாக்கல் வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணதா வரல, எதுவுமே வரல பாயிண்ட். நீங்க பாயிண்ட் நீ கொடுக்கிறது இல்லையே. அசெம்பிளில என்ன பேசுறீங்க? சும்மா மௌனமா இருந்துட்டு வெளிய வந்துறீங்க, அவ்வளவுதானே பண்றீங்க. 2 மணி நேரம் நின்னு பேசுறவர போகும் பசிக்குதுன்னு சொல்லி உட்கார வச்சவங்க நீங்க. அப்புறம் பேசலன்னா என்னத்த பேசுவாங்க? நீங்க அப்ப பொது கூட்டத்துல சொல்லுங்க, எங்க சொல்லிருக்கீங்களா? ஏதாவது இல்ல அதெல்லாம் எங்க சும்மா ஒரு அறிக்கை. நீங்க பார்க்கல. நீங்க வந்து எங்கொன்று அங்கொன்று நடப்பது அது பேஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக அரசு வந்து குறை சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அப்படி என்று சொன்னால் தொடர்ந்து வெற்றி முகத்தை எப்படி காணுவாங்க? தொடர்ந்து அவங்க தான் வெற்றி பெறாங்க. இது கடந்த பாராளுமன்றத்துல ஒரு எம்பி வின் பண்ணீங்களா? இப்போ போன வருஷம் நடந்த தேர்தல்ல ஒரு சீட் வெட் பண்ணீங்களா? இல்ல. அப்ப என்னாச்சு? மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் பொருள். அது முதல்ல புரிஞ்சுங்க. 2011ல 4 சீட் மட்டும் அப்ப 2000 நான் இப்ப சொல்றேன், லேட்டஸ்டா சொல்றேன், லேட்டஸ்டா ரிசல்ட் சொல்றேன். நீங்க வந்து கடந்த 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சொல்றீங்க. நான் ரிசல்ட் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அவங்க வெற்றி தானே பாக்குறாங்க. நீங்க ஏன் வெற்றி முகத்தை காணவில்லை என்று தான் கேள்வி. 2011 பேசுனா அதுல இருந்து நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. 2021 பேசுறேன்னா அதை பத்தி நீங்க வரவே மாட்டேன்றீங்க. 24 சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. வெற்றி அவங்க தானே பண்றாங்க. தட் மீன்ஸ் வாட்? மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தான் அர்த்தம். இந்த தேர்தலையும் பாப்போம். 2016 பேசுங்க, அதெல்லாம் பேச ஏன் 2021 பேச மாட்டீங்களா? 24ல பேச மாட்டீங்களா? இப்போ லேட்டஸ்டா ஒரு சீட் வச்சிருக்கீங்களா? 2026 தான் நமக்கு 26 we have to wait. சரி, உங்க கருத்துக்கு மிக்க நன்றி மோகன் சார். கூட்டணியும் இங்க ஒரு ஃபேக்டரா தான் இருக்கு. கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, திமுக கூட்டணி முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை வச்சிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் அப்படிதானே சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. டெமோக்ரஸி ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். அந்த அடிப்படையில் தான் எலெக்ஷன் நடந்திருக்கு. நீங்க கூட்டணில எந்த எலெக்ஷன் நடந்திருக்கு. அது போல தான் நீங்கள் எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு, இன்று உன்னுடையது நாளை வேறொருடையது, மற்றொரு நாள் இன்னொருடையது, பகவத்கீதை. அது போல தான் எல்லா கட்சிகளும். இன்னைக்கு நீங்கள் இருக்கலாம், இன்னொருத்தர் வரலாம், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து இல்லை கேளுங்க, தொடர்ந்து 2 கட்சிகள் தான் எப்பவுமே வலுவாக இருக்கும். ஒன்று அவங்க வருவாங்க, இல்லை இவங்க வருவாங்க. ஆனால் இந்த தேர்தல் தான் ஒரு வித்தியாசமான தேர்தல். அதற்கு அடிப்படை ஒன்று 3வது அணி ஒன்று உருவாகி இருக்கு. அந்த 3வது அணி அப்படி அல்ல. நீங்க போய் 2011 2016லயும் வந்தாங்க, 2021லயும் வந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லல.
நீங்கள் டிஎம்கே வர கூட்டமோ ஏடிஎம்கே வர கூட்டமோ டிவிகே வர கூட்டமோ பாருங்கள், அது மிகப்பெரிய மாஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த டிவிகே யார் ஓட்டை பிரிக்கப் போகிறார், எய்தர் டிஎம்கே ஓட்டா அல்லது ஏடிஎம்கே ஓட்டா, அவர் யார் ஓட்டை பிரிப்பதை வைத்துதான் அவர்கள் தான் முன்னிலை வைப்பார்கள். அப்படி இல்லை என்றால் தொங்கும் சட்டமன்றம் தான் அமையும் என்னுடைய அபிப்பிராயம். அப்ப திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படின்ற முடிவு இல்லை, அவங்க தான் அமைப்பாங்க. இப்போ தேர்தலில் அவங்க அமைச்சா கூட நீங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது. அதே போல ஏடிஎம்கே அமைச்சாலும் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது. திமுக கூட்டணிக்குள்ளேயே அதுக்கு அடிப்படை மூன்றாவது அணின்னு சொல்றேன். அதுக்கு அடிப்படை மூன்றாவது அணின்னு சொல்றேன். இல்லைன்னு சொல்றீங்களா? அது நிகர்சன பத்தி நான் சொல்றேன். அதனாலதான் மூன்றாவதா ஒரு அணி வரதானே செய்யுது. ஆனால் இந்த தடவை போய் 85.15% இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு புதிய கட்சி உருவாகி இருக்கு. அப்படி அல்ல, அப்படி அல்ல, 25 லட்சம் ஓட்டு வந்து அதிகமா இருக்கு. ஒவ்வொரு தேர்தல்லையும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டே தான் வருது. அப்படி அதிகரிச்சு தேர்தலை விட இந்த தேர்தல் அதிகரிச்சிருக்கு. அது வந்து இயல்பானது தானே. இல்ல, அந்த அதிகரித்த ஓட்டுகள் யாருடைய ஓட்டுகள், யார் ஓட்டை பிரிக்க போறாங்க? டிஎம்கே ஓட்டை பிரிக்க போறாரா இல்லை ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்க போறாரா தெரியாது. நமக்கு May 4th தான் தெரியும் யார் ஓட்டை பிரிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, எய்தர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. அப்படி மாற்றம் வந்து இப்படிதான் வரும். கருத்துக்கு மிக்க நன்றி.